ஒரே மாதிரி கீரை கடையில் செஞ்சு போர் ஆயிடுச்சா? டேஸ்ட் உங்களுக்கு டிஃப்ரெண்டாகவும் இருக்கணும், ஆனால் டேஸ்டியாகவும் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி கீரை கடையில் ட்ரை பண்ணி பாருங்க. கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 5 காஞ்ச மிளகாய், 5 பல் பூண்டு, அரை டீஸ்பூன் சீரகம், இது கூட 2 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் வேர்க்கடலை, 2 டீஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்ந்து கலர் மாறினதும் ஒரு பத்து தேங்காவை இந்த மாதிரி துருவி அதையும் நல்லா கலர் மாற அளவுக்கு வறுத்துட்டு தண்ணி ஊற்றி அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் 10 பல் பூண்டு, 20 சின்ன வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறணும். இப்போ இதில் ஒரு தக்காளி மட்டும் சேர்த்து வதக்கிட்டு நான் இன்னைக்கு வல்லாரக்கீரை எடுத்திருக்கேன். ஒரு கட்டு வல்லாரக்கீரையை உள்ள சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுல அரை டீஸ்பூன் பெருங்காயம், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன். 2 நிமிஷம் வதக்கிட்டு ஒரு கப் தண்ணி ஊத்தி வேக விடுங்க. இப்ப வெந்த கீரையில 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கடைஞ்சு எடுத்துருங்க. இப்ப கீரையை தாளிக்கிறதுக்கு சட்டில 2 டீஸ்பூன் எண்ணெய், அரை டீஸ்பூன் கடுகு, உளுந்து, சீரகம், காஞ்ச மிளகாய், கொஞ்சமா வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோட கலர் மாறினதும் கடைஞ்ச கீரையும் அரைச்சு வச்சிருக்க பேஸ்டையும் உள்ள சேர்த்துக்கோங்க. கூட ஒரு கப் தண்ணி ஊத்தி டைலூட் பண்ணிக்கோங்க. யூசுவலா நீங்க பருப்பு வேக வச்சு தானே சேர்ப்பீங்க. இதுல வறுத்து அரைச்சு சேர்த்திருக்கோம். அதுதான் இதுல இருக்கிற டிஃபரன்ஸ் அண்ட் டேஸ்டும் அல்டிமேட்டா இருக்கும். சோ டைம் இல்லாத நாட்கள்ல கீரை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா குவிக் அண்ட் ஈஸியா இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க. சுட சுட சாதத்துல ஒரு கரண்டி கீரை, 1 டீஸ்பூன் நெய், இது கூட ஊறுகாவை பிணைஞ்சு சாப்பிட்டா அதோட ருசியே வேறங்க. சோ கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோட சமைச்சீங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். ஒரே மாதிரி கீரை கடையில் செஞ்சு போர் ஆயிடுச்சா? டேஸ்ட் உங்களுக்கு டிஃப்ரெண்டாகவும் இருக்கணும், ஆனால் டேஸ்டியாகவும் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி கீரை கடையில் ட்ரை பண்ணி பாருங்க. கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 5 காஞ்ச மிளகாய், 5 பல் பூண்டு, அரை டீஸ்பூன் சீரகம், இது கூட 2 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் வேர்க்கடலை, 2 டீஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்ந்து கலர் மாறினதும் ஒரு பத்து தேங்காவை இந்த மாதிரி துருவி அதையும் நல்லா கலர் மாற அளவுக்கு வறுத்துட்டு தண்ணி ஊற்றி அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் 10 பல் பூண்டு, 20 சின்ன வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறணும். இப்போ இதில் ஒரு தக்காளி மட்டும் சேர்த்து வதக்கிட்டு நான் இன்னைக்கு வல்லாரக்கீரை எடுத்திருக்கேன். ஒரு கட்டு வல்லாரக்கீரையை உள்ள சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுல அரை டீஸ்பூன் பெருங்காயம், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன். 2 நிமிஷம் வதக்கிட்டு ஒரு கப் தண்ணி ஊத்தி வேக விடுங்க. இப்ப வெந்த கீரையில 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கடைஞ்சு எடுத்துருங்க. இப்ப கீரையை தாளிக்கிறதுக்கு சட்டில 2 டீஸ்பூன் எண்ணெய், அரை டீஸ்பூன் கடுகு, உளுந்து, சீரகம், காஞ்ச மிளகாய், கொஞ்சமா வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோட கலர் மாறினதும் கடைஞ்ச கீரையும் அரைச்சு வச்சிருக்க பேஸ்டையும் உள்ள சேர்த்துக்கோங்க. கூட ஒரு கப் தண்ணி ஊத்தி டைலூட் பண்ணிக்கோங்க. யூசுவலா நீங்க பருப்பு வேக வச்சு தானே சேர்ப்பீங்க. இதுல வறுத்து அரைச்சு சேர்த்திருக்கோம். அதுதான் இதுல இருக்கிற டிஃபரன்ஸ் அண்ட் டேஸ்டும் அல்டிமேட்டா இருக்கும். சோ டைம் இல்லாத நாட்கள்ல கீரை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா குவிக் அண்ட் ஈஸியா இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க. சுட சுட சாதத்துல ஒரு கரண்டி கீரை, 1 டீஸ்பூன் நெய், இது கூட ஊறுகாவை பிணைஞ்சு சாப்பிட்டா அதோட ருசியே வேறங்க. சோ கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோட சமைச்சீங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும்.